வெளியே போறா. இங்க ஒரு ஜன்னல் இருக்குது, உடைச்சிட்டு வெளியே போறான்னு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, உடைக்க முடியல. அது உடைக்க முடியலன்னா என்ன, காத்து வரதுக்காக இங்க ஒரு கேப் விட்டுருக்கானுங்க, அது வழியா நம்ம ஏறி எப்படி வெளியே போயிடலாம். ஓகே, இப்போ எப்படி போறது? அங்க ஏதோ ஒரு சின்ன வழி வெளியே போற மாதிரி இருக்கு. இருங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்க இறங்கலாமா? இறங்கினா ரிஸ்கா? எதுக்கு இந்த பக்கம் ஆரோ மார்க் போட்டுருக்கு, அதையே ஃபாலோ பண்ண. நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் இந்த இடத்துல தப்பிச்சு போயிருக்கான். அந்த புண்ணியமா நமக்கு அடையாளத்துக்கு மார்க்லாம் போட்டு வச்சிருக்கான். அது வழியா நம்ம எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியது. அப்படா எப்படியோ லாக்க போட்டு வெளியே வந்துட்டோம். இது அங்க சுத்தி இங்க சுத்தி இவங்கிட்ட வந்துட்டேனே. இல்ல எங்கல ஓடுற, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுல்ல. உன் இன்னைக்கு புடிச்சு முட்டி தட்டுறா. அடாடாடா, அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த வாட்ச்மேன் கிட்டே வந்து மாட்டணும் நானு. வாட்ச்மேன் விட்டுரு என்ன. இல்ல யார பார்த்துல வாட்ச்மேனுங்கிற மூச்சு வாங்குதுல, இதுக்கு மேல முடியல. நீலாம் வாட்ச்மேனுக்கு கூட தேர மாட்டடா, ரொம்ப வயசானவன் போல. கொஞ்ச தூரம் ஓடி வந்ததுக்கே கலப்பாய் நின்னுட்டான். ஓகே, இங்க ஒரு ஏர் மார்க் போட்டிருக்கு. அப்ப இப்படிதான் போனோம். லாக்கப்புக்குள்ள இருந்து தானே நம்ம வெளியே வந்தோம். எந்த லாக்கப்ல இருந்தோம்? இதுக்குள்ளதான் இருந்தோம்னு நினைக்கிறேன். எப்படியோ அதை விட்டு வெளியே வந்துடும். இங்க போருங்க, எவ்வளவு பெரிய கேப். ஜஸ்ட் மிஸ், ஒரு அடி எடுத்து வச்சிருந்தாலும் அது கீழே விழுந்திருப்பேன். கீழே அவன் ரெடியா இருக்கான் நம்மள பிடிக்கலான்னு சொல்லிட்டு. அவங்கிட்ட மாட்டி இருந்தோம்னா மறுபடியும் லாக்கப்புக்குள்ள போட்டு அடைச்சு வச்சு நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம போட்டு வச்சுக்குவான். ஓகே, அவங்கிட்ட மாட்டாம எப்படியோ அந்த லாக்கப் விட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி போனவனுங்க எல்லாருமே எல்லாத்தையும் உடச்சு வச்சுட்டு போயிட்டானுங்க. அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி போறது? ஓ, இது மேல ஏறி போகணுமா? என்ன நின்ன இடத்துல 3 போற மாதிரி இருக்கு, என்ன வலிக்கிட்டு போறோம்? ஓ, இப்பதான் புரியுது. அங்க முன்னாடி ஒரு ஃபேன் சுத்துது பாருங்க, பெரிய ஃபேன். அந்த ஃபேன் சுத்துறதுனால நம்மள அந்த காத்து பின்னாடி தள்ளுது. இந்த காத்தை சமாளிச்சு அந்த பக்கம் போகணுமா? இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போலயே. இங்க பாருங்க, ஒட்டுல போய்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து வேற அந்த பக்கம் ஜம்ப் வேற பண்ணணும். அப்பாடா, ஜம்ப் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்னே ஒண்ணு, அதையும் ஜம்ப் மட்டும் முடிச்சிடும். எஸ், எப்படியாவது தாண்டி வந்தாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கொடுக்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துக்கோங்க கைஸ். அதே மாதிரி சேனல் ஒன்று நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்க்குமாறு தாழ்மையுடன் லவ்லி பாஸ் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி இல்லைன்னா இப்பதானே எக்ஸாம் முடிஞ்சிச்சு, எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கல பிடிக்கணும். இங்க இது ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்கானுங்க. இது என்ன, இது கூல் ட்ரிங்க்ஸா? கொக்கோ கோலா இருக்குமா? என்ன இதை எடுத்து வாயில ஊத்திக்கிட்டான், என்னன்னே தெரியலடா. பச்சை கலர்ல இருந்து எடுத்து வாயில ஊத்திக்கிட்டே அது குடிச்சது செம்ம ஃபாஸ்டா போறான். ஒருவேளை பூஸ்ட் குடிச்சிருப்பானோ? பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜிங்கிற மாதிரி அதை குடிச்சிட்டு செம்ம ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்ப. ஓகே, இதே வேகத்துல இங்க இருந்து நம்ம அந்த பக்கம் போகணும். அங்க முன்னாடி நமக்கு முன்னாடி ஒருத்தன் போறான் பாருங்களேன், அவனை தாண்டி போகணும். அதுதான் நம்ம டார்கெட். விடமாட்டேன்டா டே, உன்னை நான் தாண்டி காட்டுறேன்டா. அவன் பக்கத்துல வந்துட்டோம், அவனை தாண்டிட்டோம்னா போதும். போட போட போட, அவன் வேற தாண்டி போய் நம்மளோட வேகமா போறான். அவன் விடமாட்டேன். பக்கத்துல வந்தாச்சு, அவ்வளவுதான், அவனை தாண்டியாச்சு. ஆனா அவன் கீழே விழுந்துட்டான். போச்சா. இந்த கேமுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரே ஒருத்தனை தான் கண்ணுல பார்த்தேன். அந்த ஒருத்தனும் அநியாயமா போய் சேர்ந்துட்டானே. சரி ஓகே, நம்ம இதை தாண்டி போவோம். இன்னும் எவ்வளவு தூரம் அதை தாண்டி போகணும்? கீழே இருக்கிறதெல்லாம் ஆசிடா இல்ல அது என்னதுன்னு தெரியல. ஒருவேளை சாக்கடை தண்ணியா இருக்குமோ? இருக்கலாம். சரி ஓகே, இங்க ஒரு ஏணி இருக்கு, இது வழியா மேலே ஏறி போகும். நல்ல வேலை இங்க இருக்க கம்பிலாம் நமக்கு முன்னாடி போனவனுங்க எல்லாம் உடச்சி வச்சிருக்கானுங்க. அதனால அவனுங்க போன ரூட்லயே நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். இதே புதுசா ஒரு ரூட் கண்டுபிடிக்கணும்னா அது இன்னும் கஷ்டம். ஜெயிலு இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி கட்டி வச்சிருக்கானுங்க. நம்ம என்ன ஜெயிலுக்குள்ள போய்